உலக மக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கம். தொடர் சொற்பொழிவாக மனிதனுடைய ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் இதனை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்டது மனித உடலில் உள்ள எலும்புகளும் அதனுடைய ஆரோக்கியமும். போன் ஹெல்த் அண்ட் ஹெல்த்தி லைஃப். மனிதனுடைய உடம்பில் சுமார் 206 எலும்புகளுக்கு மேல் இருக்கின்றது. அவற்றினுடைய முக்கியமான வேலை மனிதனுடைய அசைவுகளுக்கு, வாலண்டரி மசில்ஸ் என்று கூறுவோம், அந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த தசைகள் இயங்குவதற்கு. அது மட்டுமல்ல, 4-5 கருத்துக்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அஸ் அ பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன். மனிதனுடைய ஹைட்டை தீர்மானிக்கிறது எலும்பினுடைய வளர்ச்சி. பிறந்தது முதல், கருத்தரித்தது முதல் வளர்கின்ற இந்த எலும்புகள் சுமார் 25 வயதிலே மனிதனுடைய உயரத்தை தீர்மானித்து முடிவு கட்டுகின்றது. அதற்கு பிறகு அதற்கென்று வளர்ச்சிகள் கிடையாது. இன்று பல்வேறு பரிசோதனைகள் எலும்பினுடைய வயதை வைத்துத்தான் பழைய மனிதர்களுடைய ஆயுளை கூட தீர்மானிக்கிறார்கள். மனிதனுடைய எலும்புகள் 2 வகையாக, ஒன்று இதயம், நுரையீரல் போன்ற, மூளை போன்ற அந்த முக்கியமான உறுப்புகளுக்கு பாதுகாப்பு, மனிதனுக்கு உயரம், ஃபேஸில் உள்ள அந்த எலும்புகள் எல்லாம், முகத்தில் உள்ள எலும்புகள் எல்லாம் அவனுடைய அழகையும் தீர்மானிக்கின்றது. இத்தனையும் சேஃப்டி என்று தற்காப்பு இது போன்ற முறையிலே அத்தனைக்கும் அசைவுகளுக்கும். ஏனென்றால் இந்த மனித எலும்புகள் சரியாக இல்லாவிட்டால் அதைத்தான் நாம் கூறுகின்றோம் எலும்புகளற்ற. இன்னும் நாம் கிராமத்து பாசையிலே சொல்ல வேண்டுமென்றால், வளைந்து கொடுக்கின்ற மனிதன், அடிமை வாழ்கின்ற ஆணோ பெண்ணோ அவற்றை அவர்கள் கோடிட்டு காட்டுகின்ற பொழுது முதுகெலும்பு இல்லாத மனிதன். ஏனென்றால் எதையும் எதிர்த்து தாங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வளர்ச்சி இல்லை என்ற வகையிலே இந்த மாதிரி குறிப்பிடுகின்றோம். இவை எல்லாம் நன்றாக இருப்பதற்கு என்ன தேவை? அதுதான் ஆரோக்கிய வாழ்க்கை. எலும்பிற்கு என்ன தேவை என்றால், நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும், கால்சியம். அதற்கு அடுத்தாற் போன்று விட்டமின் டி. இது சூரிய ஒளியிலேயே நம்மளுடைய தோல் தயாரிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். எனவே மனிதனுடைய எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமானது இந்த விட்டமின் கால்சியம் அண்ட் விட்டமின் டி. இந்த இவை இரண்டும் நன்றாக இருக்கின்றது என்பதை தன்னுடைய மாத்திரைகள் மூலம், இன்ஜெக்ஷன் மூலம், அதோட நேரத்திலே உணவுகள் சாப்பிடுவதன் மூலம் தற்காத்து கொள்ள முடியும். ஆனால் இத்தனையும் படைத்த இறைவன் பெண்களுடைய வாழ்க்கையிலே மாதவிடாய் ஆரம்பித்ததிலிருந்து அதனுடைய மாதவிலக்கு நிற்கின்ற காலம் வரை மீனார்கி மீனாபாஸ் இந்த இன்டர்வெல்ல அவங்க உடலில் சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் தான் போனுடைய அந்த ஹெல்த்தை, அடர்த்தியான அந்த எலும்புகளை பெண்களுக்கு தருகின்றது. ஆனால் பெண்கள் 50 வயதை நெருங்கி மீனோபாஸ் என்கின்ற அந்த அடையாளத்தை அடைகின்ற பொழுது போன் டென்சிட்டி குறைகிறது. இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பிற்கு முக்கியமானது. இதை டெக்ஸா பரிசோதனை, டெக்ஸா ஸ்கேன் என்ற பரிசோதனை பண்ணுவதன் மூலம் இன்றைய மருத்துவர்கள் அதை கோடிட்டு காட்டுகின்றார்கள். எனவே யாருடைய உடலிலும் எலும்பினுடைய அடர்த்தி முக்கியம், அந்த செல்களுடைய வளர்ச்சிகள் முக்கியம். அதே நேரத்திலே பெண்களுக்கு மிக மிக அவசியம், அவர்களுடைய வாழ்நாளை ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட், வித்தவுட் ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட். எனவே இதை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தன்னுடைய உறுதியான எலும்பு மட்டுமல்ல, உறுதியான வாழ்க்கை, அதே நேரத்திலே ஆரோக்கியமான வாழ்க்கை, மனிதன் வாழ்வதற்கு, நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு அவனுக்கு எலும்புகள் மிக்க அவசியம். நாம் ஒவ்வொருவரும் மல்யுத்த போட்டிக்கு கலந்து கொள்ள செல்லவில்லை. அதே நேரத்திலே வாழ்க்கையிலே தன்னுடைய உடல் பராமரிப்பிலே எலும்பின் அவசியத்தை உணர்ந்து நாம் அதை பாதுகாப்பாகவும் தேவையான உணவுகள், மருந்துகள் மூலமாக காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியம். 100 ஆண்டு வாழ்வதற்கு எலும்புதான் முக்கியம். ஏனென்றால் அதன் அவசியத்தை உணர்ந்து அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறை தன் உடற்பரிசோதனையிலே
எலும்பு பற்றிய பரிசோதனைகளும் செய்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.